இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், அருமையானவர், இனிமையானவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க நமக்கு தடையே கிடையாது. கர்த்தர் கிருபை செய்ய வல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய செவிகளையும் நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எதிர்பார்ப்பதை கொடுப்பதற்காக நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆண்டவரிடத்தில் 3 முடிவுகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அதை எதிர்பார்க்க ஆண்டவர் உதவி செய்கிறார்? கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ஆண்டவர் அந்த எதிர்பார்க்கிற முடிவுகளை 3 விதங்களிலே அவர் கொடுக்க வல்லவர். எதிர்பாராத விதத்தில் என் ஆண்டவர் எதிர்பார்ப்பதை எதிர்பாராத விதத்தில் அவர் கொடுக்க வல்லவர். 2வது, எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்க அவர் வல்லவர். 3வது, நாம கொஞ்சமும் எதிர்பாராத முடிவையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரிடம் எதிர்பார்க்கும் முடிவு, எந்த முடிவை நாம் எதிர்பார்ப்பது? 3 வகையான எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவர் நிச்சயமான ஒரு முடிவை தருகிறார். அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் கேரண்டியான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். 2வது, நம்ம பார்க்கும் பொழுது நிரூபிக்கிற ஒரு முடிவை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்கும்படியாக நிரூபிக்கிற ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார், தருகிறார். 3வது, எவர் நினைத்தாலும் மாற்ற முடியாத இன்னொரு முடிவு அவரிடத்தில் உண்டு. அது நிர்ணயிக்கப்பட்ட முடிவு. வானமும் பூமியும் மாறினாலும் அந்த முடிவை யாரால என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அவரே அதை செய்ய திட்டமிட்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற முடிவை அவர் தீர்மானித்த பொழுது அந்த வசனத்தில் அழகாய் அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஏன் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? அவர் ஞாபகப்படுத்தார் நமக்கு, நான் மறந்து விடவில்லை. நீ தான் நினைக்கிற மறந்துட்டேன்னு நினைக்கிற, ஆனால் நான் மறக்கலை என்பதை நினைவுபடுத்தும்படியாக சொல்லுகிறார். நான் அறிவேன். ஒருவேளை அந்த காரியம் நடக்காம உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாயிருக்கலாம், கால இடைவெளி கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி இருக்கலாம், வந்திருக்கலாம். இனி அப்படி நடக்கும்போது இனி இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நம்மிலே கேள்விகள் எழும்பக்கூடும் என்பதை அறிந்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும் தேவனுடைய நினைவு. இன்னைக்கு அதை தான் பார்க்கிறோம். எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கிற தேவனுடைய முடிவு அல்லது தேவனுடைய நினைவு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற அந்த முடிவுகளை கொடுக்கும்போது, மறவாமல் இருக்கும்போது, தேவ திட்டத்தை செயல்படாமல் செய்வதற்கு எதிராக தீர்மானிக்கிறவன் ஒருவனும் இருக்கிறான். ஆண்டவர் நினைத்ததை நிறைவேற்ற விடாமல் தடுக்கவோ அல்லது
தாமதிக்கவோ பொல்லாதவன் நினைக்கும் போது அந்த பொல்லாதவனுடைய நினைவை தவிடுபொடியாக்கி போடுவார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதமான காலத்திற்குள்ளே அவர் கொண்டு போக நினைத்த போது எசேக்கியேலின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 38:11. உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து அவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசன் அவன் தன்னுடைய இருதயத்திலே பொல்லாத நினைவை வைத்துக்கொண்டு தடுக்க நினைத்த போது அவன் நினைவுகள் இல்லாமல் போக செய்வதற்கு அர்மகதோன் என்ற இடத்திலே அந்த நினைவை ஆண்டவர் உடைத்து போட்டு செயல்படாமல் போக செய்கிறார். ஆண்டவர் நினைத்த நினைவை எதிர்த்து சத்துரு எவ்வளவு பெரிதான நினைவை நினைத்திருந்தாலும் என் ஆண்டவர் அதை இல்லாமல் ஆக்குவார். விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்தர் 6:6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. சில நேரத்தில் ஆண்டவர் அவனுடைய நினைவுகளை தகர்ப்பதில்லை. எப்படி செய்கிறார்? ராஜா கேட்கிறான், நீ என்ன நினைக்கிறாயப்பா அப்படின்னு சொல்லி ஆமான்ட்ட கேட்ட உடனே மனசுக்குள்ள அவன் நினைச்சிட்டான், என்னைத்தான் என்னுடைய எஜமான் ராஜா மனதிலே வைத்து கேட்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு கற்பனை கோட்டையிலே அவன் சொல்றான். அந்த விரோதியாய் இருந்த யாரு, மொர்தேகாய்க்கு விரோதியாய் இருந்த ஆமான் சொல்லுகிறான், இப்படி எல்லாம் செய்யணும். அவனே போடுறான், ஒவ்வொன்றா லைனா என்ன பண்றான், ஒவ்வொன்றையும் சொல்லி இப்படி என்ன பண்ணணும், எல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் நினைத்ததை அவன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமான பாதையாக என் ஆண்டவர் மாற்றினார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்துருவின் எண்ணங்களை சிதறடிக்கவும் அவருக்கு தெரியும், அதை ஆசீர்வாதமாக பாதையாக மாற்றவும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒன்று நிச்சயம். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:20. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். சத்துரு எவ்வளவு தான் நினைத்து கற்பனையெல்லாம் செய்து ஆலோசனையெல்லாம் செய்து காரியங்களை செய்ய எதிர்க்க நினைத்தாலும் ஒன்று உண்மை, அந்த உண்மை மாறாதது. கர்த்தர் தன்னுடைய இருதயத்திலே இருக்கிற நினைவுகளை மாத்திரம்தான் என் ஆண்டவர் நடப்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதை நிறைவேற்றும் அளவும் என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நினைத்த நினைவை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த முடிவை கொடுக்க அவருடைய மனதிலே அவர் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நினைவை எப்படியும் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படியும் நினைச்சதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். பிசாசு தடுக்க ஓய்ந்திராம செயல்படுவான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக செய்வதற்காக அவரும் ஓய்ந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. நாம் நினைப்பதை
நிறைவேற்றுவதை விட ஆண்டவர் நினைத்ததை நிறைவேற்ற அவர் ரொம்ப கவனம் உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம நினைச்சதை நிறைவேற்றுவதை விட நம்மை குறித்து அவர் நினைத்ததை நிறைவேற்ற ரொம்ப கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளே உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா வேணா இருக்கலாம், எவ்வளவு பக்குவப்பட்ட நபராக இருந்தாலும் உள்ளத்தில் எப்பொழுது ஒரு உண்மை உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும், என்னுடைய நினைவை விட என் ஆண்டவருடைய நினைவு தான் பெரியது. ஹல்லேலூயா. அதுதான் உயர்ந்தது. என் ஆண்டவருடைய நினைவு தான் மகிமையானது. என்னுடைய ஆண்டவருடைய நினைவு தான் நிலையானது. அவர் நினைவு வைத்திருக்கிறார், அதை நினைத்து இருக்கிறார். 33ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய நினைவை சங்கீதக்காரன் வர்ணித்து சொல்லுகிறார், நம்முடைய நினைவுகள் தற்காலிகமான நன்மையை கொண்டு வரும், ஆண்டவரின் நினைவுகளோ தலைமுறை தலைமுறைக்கும் நன்மையாக இருக்கும். பக்கத்தில் பாருங்க, நம்முடைய நினைவு தற்காலிகமாக தான் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய நினைவு நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் அது நன்மையானதாகவே இருக்கும். அதனால தான் நம்முடைய நினைவை நிறைவேற்றுவதை விட தம்முடைய நினைவை நிறைவேற்ற அவர் அக்கறை உள்ளவர். இந்த செய்தியை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா 29:11 அவருடைய நினைவுகள் ஒருபோதும், அந்த கடைசி பகுதியை வாசிங்க, 29:11 கடைசி பகுதி. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய நினைவு ஒரு நாளும் ஒருபோதும் தீமைக்கு அல்ல, எப்பொழுதுமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நிறைய நேரத்தில் நாம் சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு விரோதமாக நினைக்கிற காரியம் செய்கிற காரியம் தீமையாக இருக்குன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, என் நினைவு கூட தீமைக்கல்லப்பா, என் நினைவு கூட எப்பொழுதும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு நாளும் பொல்லாங்கு நினைப்பவர் நம்முடைய தேவன் அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கு நினைப்பவர் அல்ல, ஒருபோதும் தீமை வர நினைப்பவர் அல்ல. நமக்கு புரியாவிட்டாலும் கடைசியில் புரியும், முடிவிலே புரியும். என்ன புரியும்? ஆண்டவருடைய நினைவு சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்க செய்தார்னு சொல்லி கடைசியில் தான் நமக்கு என்ன பண்ணும், புரியும். நாம் நினைத்ததையும் கேட்டதையும் ஆண்டவர் நிறைவேற்றாவிட்டாலும் நான் எதிர்பார்க்கிற முடிவை தர உம்முடைய நினைவை நீர் நிறைவேற்றுவீராக. எரேமியா புஸ்தகத்தில் அவருடைய ஜனம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இஸ்ரவேலரை பற்றி தொடர்புடைய 3 நினைவுகள் அவருடைய மனதில் இருந்தது. அந்த 3ம் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காண இந்த மாதத்தில் எங்களுக்கு உதவி செய்வீராக. எரேமியாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11வது வசனம். அம்புகளை துலக்குங்கள், அம்புகளை துலக்குங்கள், அம்புகளை துரத்துங்கள்,
துலக்குங்கள். துலக்குங்கள். கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். ஆ, பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே ஆ, அவருடைய நினைவு. ம், இது கர்த்தர் வாங்கும் பழி. ம். இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த முதலாவது அவருடைய மனதில் இருந்த நினைவு என்ன தெரியுமா? பாபிலோனை நான் அழிக்க வேண்டும். பாபிலோனை நான் இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாபிலோன் போல இருக்கோ இன்னைக்கு கர்த்தர் அதை அழிக்க போகிறார். அதுதான் அவருடைய முதலாவது நினைவு. அல்லேலூயா. ஏன் பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய நினைவு. கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினதான நிறைய ராஜ்யங்கள் இருந்தன. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம். ஒன்று எகிப்து, இன்னொன்று அசீரியா, பாபிலோன். அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடையூறு ஏற்படுத்தி அவர்களை அழித்து போட நினைத்ததான வல்லமையை ஒருவேளை கர்த்தர் அதை அனுமதித்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வரம்பு மீறி சென்று தேவ தீர்மானத்திற்கு விரோதமாக செயல்பட்ட போது, நல்ல கவனிக்க, கர்த்தர் தம்முடைய மனதில் ஒன்றை நினைத்தார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சேதத்தை ஏற்படுத்தின உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்களை மட்டும் அழித்திருந்தால் கூட விட்டிருப்பார் இந்த எதிரிகள். ஆனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆலயத்தையே அழிச்சிட்டாங்க. ஆலயத்தையே, தேவ ஆலயத்தையே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். கர்த்தரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை தொட்டா, உம்முடைய பிள்ளைகளை தொட்டா நீர் பொறுத்து கொள்ள மாட்டீர். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்புடைய தேவனுடைய முதலாவது என்ன தெரியுமா? என்னன்னா அவர்களுக்கு இருக்கிறதான சமூக, தேவ சமூகம் ஆவிக்குரியதை முற்றிலும் அழிவை உண்டாக்கின பாபிலோனை பழி வாங்குவது அவருடைய முதல் நினைவு. எகிப்தையும் ஆண்டவர் பழி வாங்கினார். அவருடைய நினைவு இன்னொன்னு, பாபிலோனையும் பழி வாங்குகிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனம். உபாகமம் 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிற ரோமர் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், உங்கள் வாழ்க்கையில தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத சிதைவு, இவைகளை ஏற்படுத்துகிற ஒரு தீய சக்தி இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆராதனைக்கோ இந்த தேவனுக்கோ விரோதமாக செயல்படும் ஒன்று இருந்தால் ஆண்டவர் அதை பழி வாங்க மனதிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த நாட்டிலும் செய்வார், எந்த மாநிலத்திலும் செய்வார், எந்த கிராமத்திலும் செய்வார், எந்த பட்டணத்திலும் ஆண்டவர் செய்வார். ஆமென். தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக 2 பெரிய சக்திகள் கிரியை செய்தது. ஒன்று மத சக்தி, 2வது பணசக்தி. இந்த 2 சக்திகள் கிரியை செய்தது. 2ஐயும் ஒரே பேரினாலே ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 2ம் தேவ திட்டத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு வேதனையை கொடுத்து, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அழிவை கொடுத்த போது ஒரு நாள் வந்தது. அன்று ஒரு தேவதூதன் சொன்னான், பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, களி கூறுங்கள், தேவன் உங்கள் நிமித்தம் அவர்களை நியாயம் தீர்த்தாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். உங்களுக்காக கர்த்தர் நிச்சயமான ஒரு நியாயத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார். எதிராளியை கர்த்தர் அடங்கி போக பண்ணுகிறார். களி கூர்ந்தவெல்லாம் மடங்கி போகிறார். ஹல்லேலூயா. 2வது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவருக்கு இருந்த 2வது நினைவு எரேமியா 23:20 வாசிங்க. எரேமியா 23:20.
இப்போதும் சிறையிருக்கும்படி 23:20 கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த நினைவு எதற்கு என்று சொல்லி பார்த்தால், சத்தியத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வழிவிலக செய்தபடியால் தேவன் காண்பித்ததான பாதையிலிருந்து அவர்களை அவன் வழிவிலக செய்தபடியால் கர்த்தர் எதிர்பார்த்த கட்டளையை அவர்கள் செய்யாமல் கை கொள்ளாமல் அதற்கு குறுக்கு வழிகளை சுமூகமான மாற்று பாதைகளையும் அவர்கள் முன் வைத்ததினால் ஆண்டவர் ஒன்றை நினைத்தார். என்ன நினைத்தார்? ஜனங்களை வழி தவற செய்த ஒரு தீர்க்கதரிசியும் நான் விடப்போவதில்லை. அத்தனை தீர்க்கதரிசிகளையும் அத்தனை சொப்பனக்காரரையும் அத்தனை குறி சொல்லுகிறவர்களையும் அத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளையும் இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய மனதிலே தீர்மானித்தார். முதலாவது தேவ பிள்ளைகளை ஒடுக்குன, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா தேவனுடைய தீர்மானத்தையும் மீறி செயல்படுகிற சத்துருவின் கூட்டத்தை கர்த்தர் அழிக்க நினைக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்திலிருந்து வழி தவற பண்ணுகிற, இடறி போக பண்ணுகிற எந்த கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலோ, எந்த நபராக இருந்தாலோ, எந்த குறி சொல்லுகிறவங்களா இருந்தாலோ கர்த்தர் சொல்றாரு, அவர்களை இல்லாமல் ஆக்குவேன். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே கர்த்தரை எதிர்த்து கிரியை செய்கிற அந்த அந்தி கிறிஸ்துவையும் ஆண்டவர் அழிக்க போகிறார். அவனுக்கு ஆலோசனை சொன்ன தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் அழிப்பார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி அவனுக்கு ஆலோசனை சொன்னவங்களையும் அழிக்க போகிறார், அவனையும் கர்த்தர் அழிக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஆண்டவர் மனதில் இருந்த நினைவு, அதைத்தான் எரேமியா 29 சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்க நான் நினைத்திருக்கிறேன். எதிர்பார்க்கிற முடிவு, எதிர்பார்க்கிற முடிவு என்ன? 29 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:10. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, நான் உங்களை சந்திப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை. நான் இல்லைங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தேவ சந்திப்பை கேட்டு, தேவ சந்திப்பை பெற்று, தேவ வல்லமையை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தினுடைய நெருக்கத்தை உணர்ந்து ஆண்டுகள் அல்லது பல மாதங்கள் ஆகி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை கொடுக்க யாரையோ அனுப்ப மாட்டேன், நானே அவர்களை சந்திப்பேன். அல்லேலூயா. அவர்களை திரும்ப இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக, எந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டார்களோ அதே இடத்திற்கு கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்திலிருந்து உங்களை அகற்றினார்களோ, எந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தகர்க்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அதே இடத்திற்கு கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு அவர் மனதிலே நினைவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய இடத்திற்கு நீர் அவர்களை திரும்ப கொண்டு வருவது அவர்களை குறித்த உம்முடைய நினைவு. அவர்களுக்குரிய இடத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு வர அவருடைய மனதிலே கர்த்தர் நினைக்கிறார். அதற்கு 3 பகுதிகளை கர்த்தர் வைக்கிறார். அந்த 3யுமே கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். முதலாவது, எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும்
அவருடைய உக்கிர கோபம் தணியாது தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அதை உணர்ந்து. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். 29வது அதிகாரம் 30வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 30:24. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களிலே அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. நம்மை குறித்த ஆண்டவருடைய முக்கியமான நினைவு. அந்த நினைவு என்ன தெரியுமா? இப்ப எரேமியா 30:17 வாசிங்க. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவிலே முதலாவது முக்கிய நினைவு என்ன தெரியுமா? சரீர வேதனை எல்லாம் கர்த்தர் அகற்றுவார். சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் அகற்றுவார். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க இப்பவே அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஒரு ஹீல் நடப்பிக்க போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு விடுதலை உங்க சரீரத்தில் உண்டாக போகிறது. ஒருவேளை இங்க நாம கேட்டிருக்கும் போது உங்க வீட்டில் ஆட்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சரீர சுகத்தை கொடுக்க என் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி எந்த மனுஷனும் சொல்ல, எந்த பாஸ்டரும் சொல்லல, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல, கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை குறித்த ஆண்டவருடைய மூன்றாவது நினைவு முக்கியமான நினைவு. அந்த முக்கியமான நினைவுல முதல் பகுதி தான் தன்னுடைய பிள்ளைகளை சொல்றாரு, சுகமாக்குவேன். இன்றைக்கு ஒரு விடுதலை சரீரத்தில். எத்தனை வருஷமா நீங்க வியாதியில, பிரச்சனையில, போராட்டங்களை தவிக்கிறீர்களே, ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்கிக்கொண்டு, ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட சொல்ல இருக்கலாம், ஆனா உங்களை சுகமாக்குகிற, தன்னுடைய பிள்ளைகளை சுகமாக்குகிற சர்வ வல்லவர் இந்த ஆராதனைக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரீர நிலைமை, இதை முதலாவது ஆண்டவர் தொட விரும்புகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சரீர நிலைமைய இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் தொட விரும்புகிறார். அல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக, அந்த விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. எரேமியா 30. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தவும் ஔஷதங்களும் இல்லை. நல்ல கவனிங்க. இது எப்போது ஏற்பட்டது? இன்றைக்கு ஏற்படவில்லை. கடந்த காலத்தில் ஏற்பட்டதான ஒரு நிகழ்ச்சி, கடந்த காலத்தில் நடந்து கொண்டதான நிலைமை, அவைகளின் விளைவாக இப்ப பிரசண்டா இப்ப இருப்பது என்னன்னா வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. புண் ஆறவில்லை, என்றோ நடந்த ஒன்று. ஆனால் இன்று வரைக்கும் என்ன பண்ணல, அந்த புண் ஆறல. அதை கட்டுவதற்கும் ஆள் இல்லை, சுகமாக்க மருந்தும் இல்லை. அந்த வேதனை அகற்ற மனக்காயத்தை, சரீரத்திலே ஒருவேளை மனக்காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த ஏற்பட்ட நெருக்கத்தை அகற்ற ஒரு வழியும் இல்லை, அதை அகற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானே அதை செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, சுகமாக்க யாரும் இல்லை, சுகமாக்க மருந்து இல்லை, ஆனா நானே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா, நான் உங்களை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறேன், அது உங்களை நான் குணமாக்குவது. எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் குணமாக்கும் அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவர் குணமாக்கும், இன்றைக்கு தழும்புகளாலே குணமாக்குகிற சர்வ வல்லவருடைய மகிமை இந்த காலை வேளையிலே குணமாக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில ஏற்பட்டதான மனக்காயங்கள் ஆறாமல், சரீர வியாதி நெருக்கங்கள் ஆறாமல் இருந்தால் இந்த ஆராதனை வேளையிலேயே தேவன் அதை சுகமாக்க மனமுள்ளவராய் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா எரேமியா 3:22 வாசிங்க. எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். குணமாக்குவேன் என்றால் இதோ உம்மிடத்தில் வருகிறோம். நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த காயம் ஏன் ஏற்பட்டுச்சு? ஒருவேளை உங்களுடைய பின்மாற்றமாய் இருக்கலாம். உங்களுடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். ஒருவேளை ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து பின்வாங்கி கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி பின்வாங்கி போயிருந்தால், அதன் விளைவாக சரீரத்திலே காயங்கள் ஏற்பட்டிருந்தால், என்னுடைய ஆண்டவருடைய மனதிலே ஒரு நினைவு உண்டு. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்க தம்முடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் அருகிலே வருகிறார். இந்த ஆராதனையிலே அந்த காயங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அகன்று கலன்று ஓட செய்வாராக. ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் எழும்பி, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், உன்னை பின்னாலே காக்கும். சிலருக்கு உடலில் மட்டும் காயம் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே காயம். யாராவது அப்படி வந்திருந்தா உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உடல்ல மட்டும் காயம் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே காயம். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சுகவாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிற உம்முடைய மகிமையான வல்லமைக்காய் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உன் வாழ்வுக்கே, சரீரத்துக்கு மட்டும் இல்லப்பா, உன் வாழ்க்கைக்கே நான் சுகம் தருவேன். அல்லேலூயா. உன்னுடைய வழிகளுக்கு ஒரு சுகம் தருவேன். 147 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இங்க இருதய நோயை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. ஏற்பட்டவைகளின், உங்க வாழ்க்கையில ஏற்பட்டவைகளுடைய சூழ்நிலையின் தாக்கங்களுடைய விளைவுகளின் நிமித்தம் உணர்வு பூர்வமாக ஏற்பட்டவைகளினால் நொறுங்குண்டு காயப்பட்டு எழும்ப முடியாமல், சிரிக்க முடியாமல், வேதனை கண்ணீரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தால் கர்த்தருக்கு அதை குறித்த ஒரு நினைவும் உண்டு. எதிர்பார்ப்பதை கொடுக்கும் நினைவு. அது என்ன? உணர்ச்சிகளில், உணர்வுகளில் ஏற்பட்ட நொறுக்குதலையும் கர்த்தர் நீக்கி குணமாக்க வல்லவர். எதிர்பாராத, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அடி விழுந்ததினாலே இன்னும் மீள முடியாமல் இதயத்திற்குள்ளே குமரி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதையும் ஆண்டவர் குணமாக்க நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் அவர் அதை மனதிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உணர்வுகளால, உணர்ச்சிகளால இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டு நீங்க சுகமாக்குன்னு கேட்கல, ஆனா கர்த்தர் அதை மனதில் வைத்திருக்கிறார். உங்க இருதயத்தில், உங்க உணர்வில், உங்க உணர்ச்சியில ஏற்பட்டிருக்கிறதே அந்த பாதிப்பையும் நீக்குவதற்கு கர்த்தர் மனதிலே நினைவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பிறந்த ஊருக்கு வருகிறார், ஆலயத்திற்கு வருகிறார். ஏசாயாவிலே
தம்மை குறித்து சொல்லப்பட்ட பகுதியை குறித்து அவர் திறந்து வாசிக்கிறார். முதல் முறையாக இயேசு தம்மை அறிமுகம் செய்கிறார். எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்கு? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க. அதோடு நிறுத்தினாரா? இல்லை, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. சுவிசேஷத்தை அறிவிக்க மாத்திரம் அல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இன்னைக்கு யாரெல்லாம் நறுங்குண்டு வந்திருக்கிறீங்களோ, உங்க உணர்ச்சிகளினாலே உங்க உணர்வுகளினாலே பாதிக்கப்பட்டு வெளியவோ சொல்லாமல் உள்ளேயே இருதயத்திற்குள்ளே வைத்து குமரி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த பகுதியை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த பகுதிக்கு ஒரு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சரீர நிலையிலே, என்னுடைய உணர்வு நிலையிலே, என்னுடைய வழிமுறைகளிலே நான் பாதிக்கப்பட்டு, அதனால் காயங்கள், அதனாலே வேதனைகள், அதனாலே கண்ணீர், எழும்ப முடியாத துயரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால், இந்த காலைவேளை கர்த்தர் சொல்கிறார், அதை அகற்றி போட வல்லமை உள்ளவராகிய நானே உன்னை தொட வந்திருக்கிறேன். நானே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். யாரையோ அனுப்பல. உன்னை சந்திப்பதற்கு, உன்னை தொடுவதற்கு, விடுதலையாக்குவதற்கு நானே வந்திருக்கிறேன். தற்காலிகமா இல்லப்பா, நிரந்தரமா தீர்வு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது அவருடைய நினைவு. எரேமியா 30வது அதிகாரம் 18 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 30வது அதிகாரம் 18 முதல் 20 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும். அல்லேலூயா. முதலாவது, சரீர சூழ்நிலைகளை, வியாதிகளை கர்த்தர் அகற்றுகிறார். இரண்டாவது, சூழ்நிலையினுடைய பாதிப்புகளை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல சரீர காயங்கள், வேதனைகள், உணர்வு முறிவுகளை அகற்றுவது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்னொரு பிளான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலையினால, கடந்த கால நிலைமைகள் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பாதிப்புகளை, என்ன அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதை நான் அகற்ற வல்லவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நடக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழிவை ஏற்படுத்தி இருக்கிறதே அதை நான் நீக்க வல்லவர். எதிர்பார்க்கும் முடிவு என் சரீரத்தில் மட்டுமல்ல, என் சூழ்நிலை. ஒருவேளை என்னுடைய தவறினாலோ அல்லது விரோதியினுடைய செயலினாலே பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தால், கர்த்தர் அதை அகற்றி அதே இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். எரேமியா 32:41 வாசி. எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நாட்டுவேன் சொல்லல, நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திலேயே உங்களை மறுபடியும் நாட்டுவேன். சூழ்நிலையினுடைய பறிப்புகளை அகற்றுவது ஆண்டவர் மனதிலே இருக்கிறதான நினைவுகளிலே இரண்டாவது பகுதி. அதை எப்படி அகற்றுவார்? என்ன பாதிப்பை உங்கள் வாழ்க்கையில கடந்த கால நிலைமை ஏற்படுத்தி இருந்தாலும்
கர்த்தருடைய மனதிலே ஒரு நினைவு உண்டு. பிள்ளைக்கு எப்படியாவது அதை அகற்றி மறுபடியும் கொண்டு நிறுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் தமக்கு முன்னாலே 2 வார்த்தைகளை ஆண்டவர் வைத்தார். அந்த வார்த்தையின்படியே அவர் செய்வார். அந்த வார்த்தை என்ன? 30 அதிகாரம், எரேமியா 30 அதிகாரம் 18 20 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். 20வது வசனம். அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரும் தண்டிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சொல்லின் பெயர் முன்னால என்ன போடுறாருன்னா, முன் போல ஒரு சொல். முதலாவது சொல் என்னது? முன் போல. அங்க வார்த்தை சொல்லுகிறது, அரண்மனை முன் போல கட்டப்படும். முன் போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு ஜெபத்தோடு கூட, கர்த்தாவே, ஒரு காலத்தில் எனக்கு இருந்ததான மகிமையான கிருபை, அந்த தேவனுக்காக பயன்படுகிற துடிப்பு நிறைந்த அந்த நிலைமைக்கு, அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும் நிலையிலே கர்த்தர் என்னை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறீர். அதை எப்படி செய்வீர்? முன் போல. ஆமோஸ் 9 அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 9 அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல. நல்ல கவனிங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போல. முன் போல என்று சொன்னால் நீங்களும் நானும் நினைக்கிற முன் போல அல்ல. அதை ஆரம்பித்த போது தேவன் எந்த நிலையில், எந்த கிருபையினால், எந்த மகிமையிலே ஆண்டவர் நிறுத்தினாரோ, பூர்வ நாட்களில் இருந்தது போல குடும்ப நிலைகள் இல்லாமல் இருக்கிறதே, சிதைந்து விட்டதே, பிள்ளைகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கி விட்டார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பங்களை முன் போல மறுபடியும் கொண்டு வருவேன். அல்லேலூயா. மீகா 7 அதிகாரம் 14வது வசனம். மீகா 7:14. கர்மேலின் நடுவிலே வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. கூடாரத்தை மட்டுமல்ல, மேய்ச்சலின்றி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பூர்வ நாட்களிலே மேய்ந்தது போலவே பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அமைப்பு மட்டுமல்ல, தேவைப்படுகிற அனைத்தையும் பூர்வ நாட்களில் இருந்தது போல கொடுக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். மீகா 7:15 வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். கூடாரத்தை மட்டுமல்ல, மேய்ச்சலையும் ஆக்குவீர். மேய்ச்சலை மட்டுமல்ல, உம்முடைய வல்லமையின் வெளிப்படுத்தல் இருக்கிறதே, அதையும் அன்று இருந்தது போல நீர் திரும்ப கொண்டு வர, முன் போல கொண்டு வர வல்லவர். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். புலம்பல் 5:21. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போலவே எங்கள் நாட்களை
புதியவைகளாக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போலவே எங்கள் நாட்களை புதிதாக்கும். இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் என்று சொன்னால், நீங்க நினைக்கல, இதெல்லாவற்றையும் அவரே நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைத்தது நிச்சயமானது, அவர் நினைத்தது நிரந்தரமானது, அவர் நினைத்தது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு உரியது. ஆகவே கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இரண்டாவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வருகிறது. 31வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். எரேமியா 31:4-5. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். இங்கே இன்னொரு சொல் மீண்டும் மீண்டும் வருகிறது. அந்த சொல் என்ன? மறுபடியும் என்பது. மறுபடியும் கட்டுவிப்பேன். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு வருவாய். மறுபடியும் பயிரிடுவாய். மறுபடியும். இது நான் போட்ட நினைவல்ல அப்பா, இது உங்க நினைவு. அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம், சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம், நீர் அற்புதம் செய்ததை வாசிக்கிறோம். அதை மறுபடியும் எங்கள் நாட்களிலும் செய்ய நீர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 3 நினைவுகளை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை குறித்தும் நினைவு வைத்திருக்கிறார். அதில் 3வது நினைவு ஆண்டவருடைய முக்கியமான நினைவு. அதை 3 பகுதிகளாக ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். முதலாவது, சரீர வேதனை காயங்களை கர்த்தர் அகற்றுகிறார். இரண்டாவது, சூழ்நிலையினுடைய பாதிப்புகளை கர்த்தர் நீக்குகிறார். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். டைம் ஆயிடுச்சு. மீதி மாலை ஆராதனையில் பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்பல. இன்னைக்கு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் மாத்திரமல்ல, உங்களை தொட்டிருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சரீரங்களை கர்த்தர் தொட்டிருக்கிறார். உங்கள் உணர்வுகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார். உங்கள் உணர்ச்சிகளை கர்த்தர் தொட்டு பாதிப்பை ஏற்படுத்தின அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். உன் சரீர வேதனை, சரீர காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுகிறார். சூழ்நிலையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி அவர் செய்வதற்கு அவர் முன்னாடி 2 வச்சிருக்கிற 2 வார்த்தை. ஒன்று முன் போல, 2வது மறுபடியும். முன் போல உன்னை நான் மறுபடியும் கொண்டு வருவேன். முந்தின சீருக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். இங்கே மறுபடியும் ஆண்டவர் சொல்ற 2வது சொல் மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன். நீ எல்லாம் கட்டப்பட்டதால இடிஞ்சு போயிருக்கு. ஆனால் மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். மறுபடியும் மேல வாத்தியம் இருக்கும். மறுபடியும் நீ பயிரிடுவாய். மறுபடியும் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ததை எழுதி வச்சிருக்கிறீர். ஆனால் இன்னைக்கும் அதை எங்கள் நாட்களிலே செய்ய நீர் வல்லமை உள்ளவராய்த்தான் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறேன். இன்றைக்கு எங்கள் கண்கள் காணட்டும் ஐயா. இன்றைக்கு எங்கள் கண்கள் காணட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு விடுவா. நீர் நினைத்திருக்கிற நினைவுகளை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்கப்பா. ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் படியே நீர் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அப்படியே நீர் செய்வீராக. நம்முடைய வல்லமை மாறலப்பா. சொன்ன தேவன் உண்மையுள்ளவர், பேசினவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு சரீர காயங்கள் வேதனைகளை கர்த்தர் அகற்றுவாராக. சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே ஏற்பட்ட உணர்விலே உணர்ச்சியில ஏற்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகளை குறித்த நினைவு மிக மேலான நினைவாண்டவரே. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்.
முன் போல மறுபடியும் செய்யும். ஆண்டவரே, முன் போல முன் இருந்த நிலைமைக்கு கொண்டு வாரும். மறுபடியும் கட்டுவிப்பீராக. மறுபடியும் மறுபடியும் எல்லா காரியங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் மறுபடியும் வருவதற்கு நீர் நினைவு வைத்து செய்கிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.